கோடைக்காலம் தொடங்கிவிட்டதால் பலரும் ஏசி வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் ஏர் கண்டிஷனர் வாங்கும் முன் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் பணத்தை உங்களால் சேமிக்க முடியும். அது எப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்மால் ஏசியை திரும்ப திரும்ப வாங்க இயலாது. ஒருமுறை வாங்கினால் அதை பல காலம் பயன்படுத்துவோம். அவ்வாறு வாங்கும் போது நாம் ஒரு சிறந்த ஏசியை தேர்ந்தெடுப்பது நல்லது. எந்த நிறுவனத்தில் ஏசி வாங்குவது, எத்தனை ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஏசியை எடுத்தால் நல்லது, வீட்டின் அளவுக்கேற்ப எத்தனை டன் ஏசி வாங்க வேண்டும், ஏசி போட்டவுடன் கரண்ட் பில் எப்படி வரும், இந்த கேள்விகள் ஏறக்குறைய அனைவரின் மனதிலும் இருக்கும். வீட்டு உபயோகத்திற்கான மின்சார லைனில் ஏசிக்கு ப்ரீலோடு இருக்காது. எனவே முதலில் மின்வாரிய அலுவலகம் சென்று ப்ரீலோடு நீட்டிப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கான கொடேஷன் வெளிவரும்போது நிர்ணயிக்கப்பட்ட தொகையை டெபாசிட் செய்ய வேண்டும். ஆனால் இன்றைய கட்டத்தில் பிளாட்களில் ஏசி லோட் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் சுமையை அதிகரிக்க வேண்டுமா இல்லையா என்று உங்கள் எலக்ட்ரீஷியனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஏர் கண்டிஷனரை நிறுவும் முன் எர்த்திங் சரியாக உள்ளதா என சரிபார்க்கவும். வெண்டிலேட்டர் இருந்தால் முதலில் அதை நிறுத்த வேண்டும். ஜன்னல்கள் மற்றும் கதவுகளில் இடைவெளிகள் இருக்கக்கூடாது. அறையில் காற்று புகாத வண்ணம் இருக்க வேண்டும். மேலும் பொதுவாக 12க்கு 13 அடி உள்ள நடுத்தர அளவிலான அறையில் 1 டன் ஏசி இருக்கலாம். ஆனால் அதற்கு மேல் இருந்தால் 1.2 டன் பொருத்துவதே சரியாக இருக்கும். மேலும் 150 சதுர அடி அல்லது சதுர அல்லது அதற்கு மேல் இருந்தால் 1.5 டன் குளிரூடியை நிறுவுவது நல்லது. 1 டன் ஏசி 120 சதுர அடி வரை செல்லும். ஆனால் அந்த வகையில் அறையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் 3 நபர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துள்ளன. இதன் விளைவாக மின்சாரம் மட்டுமே தேவைப்படுகிறது. 1.5 டன் ஏசி எப்போதும் லாபம் தரும். ஏனெனில் அது விரைவில் குளிர்ச்சியடையும். மேலும் கரண்ட் பில்லும் குறைவாக வரும். 3 ஸ்டார் அல்லது 5 ஸ்டார் ஏசியின் விலை வித்தியாசம் மிகப்பெரியது. 5 ஸ்டாரின் கரண்ட் பில் 3 ஸ்டாரை விட குறைவாக இருக்கும். பட்ஜெட் பிரச்சனை இல்லை என்றால் நீங்கள் 5 ஸ்டார் வாங்குவது நல்லது.